ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு வந்தோம். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணல. எல்லாத்துக்குமே காசு தான் சார். நம்ம ஜிஹெச்னு வரோம், ஆனா எல்லாத்துக்குமே கூட காசு தான் கேக்குறாங்க. மருந்து கட்ட கேட்டிருக்காங்க, வெளியில மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. தள்ளுறவங்க எல்லாத்துக்குமே இங்க காசு தான் சார். ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்து உலக்க வச்சிருந்தாங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணல. அப்பவே நாங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்கேன் எடுக்கணும் அது இதுன்னு சொன்னாங்க. சரி எடுக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டோம். தையல் போடுறப்ப ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னது கூட நாயக்கணக்கா பேசுறாங்க சார். மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும், அதை நாங்க பாத்துக்குவோம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேஸ் சீட்டு கூட நைட்டு காணாம போய் அதை கூட நாங்க சொல்லிதான் சார் அவங்களுக்கே தெரியுது. ஒரு கேஸோட ஒரு பேஷண்டோட கேஸ் சீட்டு இதுல கட்டில இருக்கு, அதை கூட காணா சார். அதையும் நாங்க சொல்லிதான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க. எல்லாத்துக்குமே காசு தான் சார். நம்ம ஜிஹெச்னு வரோம், ஆனா எல்லாத்துக்குமே கூட காசு தான் கேக்குறாங்க. மருந்து கட்ட கேட்டிருக்காங்க, வெளியில மருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. தள்ளுறவங்க எல்லாத்துக்குமே இங்க காசு தான் சார். காசு தான் பேசுது. காசு கொடுத்தாதான் வேலை பாக்குறாங்களா? ஆமா சார். எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கலையா? இல்ல சார். ஒரு கால் ஊட முடியாதுன்றவனுக்கு ஒரு யூரின் பேக் அது போடல சார். அது கூட போடல சார். அவங்க கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்ல கேரளா பஸ் முன்னாடி போகும்போது என் தம்பியும் இன்னொரு பையனும் வண்டியில போனாங்க. போன இடத்துல அவங்க ஓவர்டேக் பண்ணி இவங்க ரைட் சைட்ல விழுந்துட்டாங்க. விழுந்ததுல நேரம் கொண்டு போய் பேரிகார்டில் கொடுத்து காலில் அடிபட்டு காலில் ரொம்ப காயமாயிருச்சு, எலும்பு முறிவாயிருச்சு. 4-5 நாளா கொண்டு வந்து இவரை இங்க வச்சிருந்தோம். ஆனா ஒரு தடவை கூட அவங்க கரெக்டான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. ஒரு பீடிங் வர்ற அளவுக்கு ஃபுல்லா ஸ்டிச்சிங் எல்லாமே போட்டாங்க. திரும்ப அதுல ஃபுல்லா பீடிங் வந்துட்டே இருக்கு. ஒரு டாக்டர்ஸ் போய் சொல்லி திரும்ப கூப்பிட்டு சொன்னோம்னா திரும்ப அடுத்த டாக்டர்ஸ் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. நைட்டு ஃபுல்லா 5 நாள் வந்ததுல இருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கல. சும்மா ஸ்டிச்சிங் போட்டதோட சரி, அவ்வளவுதான். விசிஜி, எக்கோ, திரும்ப இந்த ஸ்கேனு எல்லாமே எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு. காலையில கேட்ட 7 மணி வரைக்கும் நல்லா இருந்தான். ஒரு டாக்டர் சொல்றாங்க ஹார்ட்ல சோறு சாப்பிட்டனால போய் அடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு டாக்டர் சொல்றாங்க அவர் ட்ரிங்க் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, அதனால அடிச்சுக்கிட்டு. நைட்டு 12 மணிக்கு இங்க மெடிசன் இல்லைன்னு அங்க போய் ஜிஹெச்ல போய் இன்னொரு ஜிஹெச்ல போய் மெடிசன் வாங்கிட்டு சொன்னாங்க. நைட் 2 மணிக்கு இங்க இன்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி வடமலையாண்மையும் அங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலையும் போய் வாங்கிட்டு வந்து போட சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதோட என் தம்பியோட உயிர் மட்டும் கடைசி உயிராரு. நீ யார் உயிரும் போகாத அளவுக்கு அவங்க எல்லா உயிரும் காப்பாத்துறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். வாங்கினேன் இன்ஜெக்ஷன் 150 ரூபா 300 ரூபாய்க்கு 2 நாளா வாங்கியிருக்கேன். அது போக திரும்ப மாத்திரையே அதே மாதிரிதான். பாவா மெடிக்கல் தைமாக்ஸ் இன்ஜெக்ஷன் அந்த போதைக்கு இதான். அவர் டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து சரக்கு அடிக்கிறாள். அந்த சடனை அந்த 4 நாள் நிப்பாட்டனால அவர் கொஞ்சம் சைட்டாடிக் மாதிரி ஆட்டாரு. அவர் பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. கையும் காலையும் கட்டி தான் போட்டிருந்தார். அவர் ஆட்டுக்கு இருந்தார். அது வரைக்கும் நல்லா இருந்தார். உடனே காலையில 7 மணிக்கு நல்லா தான் இருந்தார். நல்லா சாப்பிட்டாரு, நல்லா இது பண்ணாரு. இப்ப வரைக்கும் 4 நாள் அவர் மோஷனே போகல. அதை கூட அவங்க என்னன்னு கூட பார்க்கல. கையில அடிபட்ட காயம், அந்த காயத்துக்கு கூட ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பார்க்கல. அந்த கையில அவ்வளவு தூரம் வெந்து போய் கிடக்கு, அதை ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கல. இடது காலில் கால் எலும்பு முறிஞ்சிச்சு, அதுக்கு மட்டும் தான் ஸ்டிச்சிங் போட்டாங்க. வலது காலில் ஓட்டை விழுந்து ஒரு விரல் போற அளவுக்கு ஓட்டை இருந்துச்சு. அதை இப்போ வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. டெய்லி வந்து அந்த போட்ட கட்டுக்கு மாத்தி கட்டை போட தெரியாம போட்டு திரும்ப நம்ம தான் வெளியில போய் ஸ்கேல் முதற்கொண்டு ஒரு 6 ஸ்கேல் வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்ம தான் எல்லாமே செலவு பாக்குறாங்க. ஒவ்வொரு தடவை ட்ரைனிங் ஸ்டாஃபா இருக்காங்க. ஒவ்வொரு டாக்டர் வர நம்ம போய் ஏதாவது சார் இந்த மாதிரி ட்ரிப் இறங்கிச்சு வந்து பாருங்கன்னு சொன்னாலும் அடுத்தடுத்து ஒவ்வொரு டாக்டர் நான் கட்டு போடுறதுக்கு மட்டும்தான். அடுத்து போனோம்னா அடுத்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு டாக்டர் வர சொல்லுவாங்க. சார் ஊசி போடணும் அடுத்து இன்னொரு 9 மணிக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனை நைட்டு 12 மணிக்கு வந்து போடுறோம். கேட்டா திரும்ப வலி ஊசி போடுங்கன்னா அடுத்து 10 மணிக்கு வந்து போடுங்கன்னா நைட்டு 1 மணிக்கு வந்து போடுறோம். பக்கத்து பேஷண்ட்டுக்கு இவருக்கும் ஒரே தான். அந்த இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு வந்தோடனே பக்கத்து பேஷண்ட்டுக்கு இவருக்கு போடுறது போல பக்கத்து பேஷண்ட்டுக்கு போட்டுட்டு அதே இதை கொண்டு வந்து இவருக்கு போட்டாங்க. அந்த ட்ரிப்பு அந்த இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இங்க கொண்டு வந்து போட்டு விட்டு திரும்ப மொத்தம் காலைல 4 மணி வரைக்கும் நல்லா தான் இருந்தார். திரும்ப 7 மணிக்கு நல்லா தான் போச்சு. கடைசியில பார்த்தா தெரியும் செத்து போயிட்டா. கடைசியில கேட்டா குடிச்சிருது, குடிய நிப்பாட்டினால செத்து போயிட்டாருன்றாங்க. அவங்களும் உங்களை மாதிரி தான் அதே ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. டாக்டர் தான்.